இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன். நம்ம இந்த சம்மரை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக போய் தியேட்டர் விசிட் பண்ணுறதுக்காக நமக்காக ஒரு படைப்பை கொடுத்துருக்கக்கூடிய டீம் இருக்காங்க. அந்த டீமில் 2 பேருமே உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான முகங்கள்ன்றதை தாண்டி சினிமாவுக்காக பல வருடங்களை தன்னை உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லெகசி பீப்புள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சுந்தர் சார். ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா பல நேரங்களில் சினிமாவை ஆஸ்பைரிங்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல எக்ஸாம்பிளுக்கு படங்கள்லாம் இருந்தாலும் லைஃப்பை ஒரு மாதிரி ஆஸ்பைரிங்காக, ட்ராவலை ஃபீல் குட்டாக, ஒரு என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்போட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுத்த படங்கள் நிறைய இருக்குது. ஒன் அமாங் இஸ் அன்பே சிவம். அது ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாருக்குமே அது அப்படி தான் இருக்கும். அந்த படத்தை பார்க்குறப்பல ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று வரும். அந்த மாதிரியான படங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இத்தனை வருடம் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 40 years. அதுக்கு விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். அவ்வளோ வயசாக ஆல்வேஸ் யுவர் யங், ஃபிசிக்கலி யுவர் யங். ஆனால் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கான் த்ரூ இட் வாஸ் ரியலி ஒரு இம்மன்ஸ் டேலண்ட் சார். அது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அண்ட் தமன்னா, ரீசென்ட்லி யுவர் ஃபேன்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் தட் சர்பாஸ்ட் 19 years ஆஃப் தமன்னா அண்ட் அஸ் இன் ஆக்டர். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஆக்டராக சொல்லுவாங்க, ஆக்ட்ரஸ் கூட லைஃப் டைம் பீரியட்லாம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க. தட் மித் ஹாஸ் பின் broken now because of you guys are acting very well to the long journey. இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தால் அவங்க சாகிற வரைக்கும் நடிக்கலாம். That's what happening now. Absolutely. அந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. அதுக்கு விகடன் சார். Thank you. And coming to the point, அரண்மனை 4, இந்த டேரெக்டாகவே இதை பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு படத்தோட ஜியாகிரஃபி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ் இன் டிரெக்ஷன். ஒரு ஈஸ்ட் இந்தியா, ஒரு இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட இடத்துல ஒரு ஈஸ்ட் ஜியாகிரஃபிகளை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு மக்கள், இப்போ ஒரு அசாம் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபோக்லோர் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எஸ்பெஷலி இன் ஹாரர் ஃபிலிம்குள்ளே கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அரண்மனை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். பட் என்னென்னா அதில் நம்ம அதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸ் அவுட் ஆஃப் வே போயிட முடியாது. பட் வி ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் இன் எ லிட்டில் வே. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான் அந்த அசாமிஸ் ஃபோக்லோர். நீங்கள் நார்த் ஈஸ்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த பாக்குங்கிற ஒரு எலிமெண்ட். ஸோ அது நான் கேட்கும்போது, அதை பற்றி பேசும்போது, அதை பற்றி கேள்விப்படும் போது அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ அது அரண்மனைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வேற ஒரு டைமென்ஷன் அது மூலமாக வரணுன்ட்டு தோணுச்சு. ஸோ இட் கேம். அப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்லோருக்கு ஒரு பவர் இருக்குது. நிறைய நம்ம ஒரு சமயத்தில் காந்தாரா கூட எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்மளோட நேட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அரண்மனைக்குள்ளே வி பிராட் பாக். சுந்தர்சி சாரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசுகிற விஷயங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுறப்போ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீ விஷுவல் வரும். ஒரு ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் பேசும்போது. ஆனால் அவர் பர்சனலாக சொல்லுவார், எனக்கு ஸ்டோரியே சொல்ல வராது. அக்கார்டிங் டு யூ, சுந்தர்சி சார்ஸ் ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அது எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். I think he is someone who has always thought out of the box. And yena in the genre, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 years before when Aranmanai first was released, I think it started somewhat the horror comedy genre and this ensemble cast kind of thing, which maybe happens a little bit now. But அந்த டயத்தில் I don't think so many people அப்போ பண்ணல நினைக்கிறேன். And so had started that. And I always feel like I was, in fact, we had this discussion yesterday also. He had told one story on stage. Then he had told the same story in an interview. And I was watching him and hearing him like I'm hearing it for the first time. Okay. Because that is the power that he has when he narrates. Even if you've heard it a few times before, you still feel like hearing it again. Yeah, true. You know, and I feel like that's why I think a genre and a franchise like Aranmanai is done well, because people still understand what the format is, but his way of telling the story, அதில் ஒரு புதுசாக யூனோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு audience ko kodukradu. I think that is what his strength is, and definitely the visuals is better than what he will visually communicate way more than what he will say. That is that I always know that my imagination will always fall short. His visual communication will be way better. True 100% true 10% true. ஒரு bunch of audience ஒரு period of time மட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டர் கொண்டு வரலாம். இந்த 30 yearsல
ஃபேமிலி ஆடியன்ஸ் இவ்வளோ வராங்க அப்படின்னா இதில் ட்ரிபிள் ஏ மோர் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். இது சுந்தர் சி சாரோட ஐகானிக் கிளாசிக் ஃபிலிம்ஸ் கூட சொல்லலாம். ட்ரிபிள் ஏங்கும் போது அருணாச்சலம், அன்பே சிவம் அண்ட் அரண்மனை, இது மூணுமே 3 ஜென்ரேஷன் பீப்புளை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்டாகவே கொடுத்துட்ருக்கு. ஹவ் யூ டிஃபைன் யுவர் செல்ஃப் அஸ் அ டிரெக்டர் அபவுட் த ட்ரிபிள் ஏ? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் த அப்சர்வேஷன். நானே இது வரைக்கும் யோசிக்கல. 3 காலகட்டத்தில் வந்து 3 டெக்கேட்டில் 3 ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் டேஸ்ட் மாறிட்டே இருக்குது. என்னென்னா நான் இப்போ 90s டைரக்டர் மிட் 90s வந்து நான் டைரக்டராக இறங்கிய பொழுது ஆடியன்ஸுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மூவி எக்ஸ்போஷர் வந்து கம்மி. தேட்டராக இருந்து மேபி கொஞ்சம் திருட்டு வீடியோ விசிடி அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் மூவிஸ், நான் வந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் மூவிஸ், எமோஷனல் கண்டென்ட், சம்திங் லைக் சின்ன தம்பி, அப்புறம் கிளைமாக்ஸில் வந்து ராஜா சார் சாங் ஆகட்டும், மலர்மாச்சி அம்மாவை வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும், கவுண்டர் பண்ணி என்ன காமெடி, அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த ஃபேமிலி வேல்யூஸ் வச்சுட்டு சம்திங் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நிறைய படங்கள் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருந்த காலகட்டத்தில் என்டர்ட். அதே காலகட்டத்தில் தான் திரு விஜய், திரு அஜித் எல்லாமே என்ட்ரி ஆகிறாங்க. வில்லேஜ் இந்த மூவி இந்த ஹீரோஸோட வருகைக்கு அப்புறம் இட்ஸ் கமிங் டு சிட்டிஸ். ட்ராவலிங் இன்டு அசட் ஜியோகிராஃபிக்கலாகவே ஆமாம், நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வில்லேஜ் அந்த ஃபேமிலி கல்ச்சர் அது அப்படியே மாறி இட்ஸ் பிகமிங் மோர் யூத் சென்டர்ட், சிட்டி சென்டர்ட் அப்படி மாறிச்சு. அப்புறம் தேர் கம் ஒரு வேவ் ஆஃப் நியூ டைரக்டர்ஸ் கேம் லைக் கௌதம் மேனன், செல்வராகவன் எல்லாம் அவங்களாம் வராங்க. ஸோ இட்ஸ் கேம் டு மோர் ஸ்டைலிஷ் லுக். அப்புறம் ரகுமான் சார் காலகட்டம் ஆரம்பித்த பீரியட் அப்போது டோட்டலி பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இந்த பேன் இண்டியா மூவி அது ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ காலகட்டங்கள் மாறும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வி ஹேவ் டு அப்டேட் அவர் செல்ஃப். அது இப்போ லாஸ்ட் 10 years இன்னும் ரொம்ப கஷ்டம். இன்னும் என்னென்னா அது ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் ஓடிடி ஆடியன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு இன்டர்நேஷ்னல் மூவிஸ். ஒரு ஃபிங்கர் டிப்பில் அவங்களுக்கு வந்து நேற்று ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கி கிடச்சிருது அவங்களுக்கு. அப்படிங்கும்போது வி ஹேவ் டு கம்பீட் வித் ஆல் தட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எவ்ரி டே இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அப்டேட்டிங் அவர் செல்ஃப். இல்லைன்னா காணாமல் போயிடுவோம். ஸோ இது வந்து ரசித்து பண்ணும்போது வி சர்வைவ். இது கடமையாக பண்ணால் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு சர்வைவ். கிரேட் சார். ஏன்னா நீங்கள் இதை சொல்லும் போது இது அரண்மனை ஒரு பங்களா இப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எனக்கு இந்த பாக் மேட்டர் எப்படி இருந்ததுன்னா, வைக்கிங்ஸ்னு ஒரு சீரீஸில் யாருமே நார்த்து தேடி போயிருக்க மாட்டாங்க. ஒருத்தன் போயிருப்பான், அதுக்கப்புறம் அவன் ராக்னர் லாத்பர்க்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி உருவாக்கும். சேம் சினாரியோ அரண்மனை ஒரு பேய் படம்னு இல்லாமல் அதுக்கு ஒரு ரூட் காஸ் எங்கே, அந்த ரூட் எங்கன்றது தேடி பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா. திஸ் இஸ் வாட் த டிசர்வ்ஸ். யூ மச் டிசர்வ் ஃபார் தி சக்ஸஸ் சார். கிரேட் சார். அண்ட் கமிங் டு யூ, ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறத தாண்டி இது ஒரு விஷயமா பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர் அண்ட் ஐ பிகம் அ ஸ்டார். பீங் அன் ஆக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த தமன்னா ஒரு ஸ்டாராக ஆன ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக அப்படி ஒன் நைட்டில் நடக்கிற விஷயமே கிடையாது. த ப்ராசஸ் இஸ் பிக். ஸோ இன்னைக்கு ஆக்ட்ரஸாக இருக்கும்னு நினச்சி வந்த தமன்னா ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட்? கேன் யூ நரேட் த ஸ்டோரி பிஹைண்ட் இன் இட்? I just know one thing. When I was very young, I knew I wanted to be an actor. And I knew that when I was acting or when I was performing any kind of performing arts, I was the happiest. And I never looked at the time. I never looked at what I'm getting, what I'm not getting. I was very happy just doing it. I feel like that is the core reason I think I've survived this long, because I'm not doing it for anything but the pleasure of being on a set and the pleasure of creating something. That process is what I enjoy the most. I think that is something that's been consistent. ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் இருந்து எப்போ வரைக்கும், லைக் நேற்று ஒரு நம்மளோட ட்ரெய்லர் ஃபங்க்ஷன் ஆனும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் எவ்வளோ நர்வஸ் ஃபீல் பண்ணுவேன், ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க, அதே மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஐ ஃபீல் எமோஷனல் வென் ஐ சி எனிதிங் ஃப்ரம் மை ஃபில்ம். And because you put the work and then when people like it, it's always very, very, it makes you feel very good. So that's just in a short way, that's been the process. அக்கார்டிங் டு யூ, த ஃபில்ம் கால்ட் கல்லூரி, அது கல்லூரியில் சோபனா பார்த்தீங்கன்னா லைக் அந்த கேரக்டரே வந்து ஒரு தேவதை மாதிரி தெரிவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சரை, அங்கே இருக்கிற சுற்றி இருக்க சரௌண்டிங்கை புல் பண்ணி கொண்டு வர அந்த தேவதை வந்து அஸ் இன் பர்சன் ரியல் லைஃப்லையும் சரி. ஏன்னா உங்களுக்கு இனிஷியல் கரியர்லேயே அது ஒரு பெரிய ரோல். அதெல்லாம் ஹவு சேலஞ்சிங் இட் இஸ் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ்?
அந்த அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு சமூகத்தையே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. ஏன்னா 4 பேர் இங்கிலீஷ் பேச தெரியாமல் தடுமாறுவாங்க, அதை அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வருது. அது ஒரு லைஃபுக்கும் அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. I just feel like there are good people everywhere, and I had an opportunity to play a person who doesn't look at, you know, எல்லாரும் ஒரு ஈக்குவலா பார்ப்பாங்க. I think Shobana is that kind of girl. She never thought that she's privileged or she has, you know, education and money, or she never looked at people like that. Okay. And that's why she made real friends. You know, her friends were not transactional. Her friends were real friends. The same character scenario applies in your real life too, I guess. Is it so? Yeah, I think I like all my personal life equations are all very real. I don't think transaction should be for business. It should not be in relationships is what I think. Yeah. Great. Sir, ஜென்ரலி ஒரு சிஜி சீக்வன்ஸ் எடுக்கிறோம், ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டேஜிங் ப்ராசஸ் ரொம்ப டஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்கும். இப்போ எஸ்பெஷலி ஹாரர் ஃபில்ம், அதுவும் ஹாரர் ஃபில்மையே பியூட்டிஃபுல்லாக காமிச்ச டேரக்டர் நீங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. அப்போது ஒரு பியூட்டிஃபுல் தாட் ப்ராசஸில் ஒரு அவுட் வரப்போகுது, அதுக்கு நான் மெனக்கடல் ஒன்று பண்ணுறேன். இப்போ சீன்ஸில் இப்போ தமன்னா இருக்காங்க, ராஷிகண்ணா இருக்காங்க, அண்ட் அதை தாண்டி நான் அந்த பேய் கோஸ்ட்டை கொண்டு வரேன். அப்படிங்கிறப்போ ஸ்டேஜிங் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? ஒரு சீன் நீங்கள் பேப்பரில் இருக்கிறதுக்கும் அந்த பேப்பரில் இருக்க சீனை ஸ்டேஜ் பண்ணுற ப்ராசஸ் எப்படி சார்? அது ரொம்ப டஃபஸ்டான விஷயம். ஆனால் இன்னும் ஃபியூச்சர் சினிமா எல்லாமே அப்படி தான் உருவாக போகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ் போகணுங்கிற அவசியம் வரப்போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இப்போ இன்னும் another 2-3 years மேபி இப்போ தமன்னா வந்து நான் படத்தில் நடிக்கணும்னா தமன்னா ஹேவ்ஸ் டு நீட் ஒன்லி கிவ் அஸ் ஒன் சிக்னேச்சர் அக்ரிமெண்ட். அவங்க ஒத்துக்கிறேன்னு ஒரு சிக்னேச்சர் மட்டும் தான் தேவை. ஷி டோன்ட் ஹேவ் டு கம் டு த லொக்கேஷன். ஏலே முடிஞ்சிருமா சார்? ஆமாம், இனிமேல் அப்படி தான் வரப்போகுது. தேல் ஹேவ் டு கிவ் சம் இன்புட். இல்லைன்னா அவங்க வீட்டிலே போய் அவங்கள வச்சு நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் ஐ கேன் டூ த டோட்டல் மூவி. ஸோ இன்னொரு 3-4 yearsல இட்ஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் மூவி மேக்கிங். ஸோ அதுக்கான ஆரம்ப கட்டம் இப்போலாம் நடந்துட்டுருக்கு. இப்போ சாதாரணமாக இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு சீக்வன்ஸ். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமன்னா வந்து அதில் ஒரு 1 day ஒர்க் பண்ணாங்க. பட் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் த ஆக்டர் டு எனாக்ட் தட் சீன். அந்த சீன் எடுக்கும்போது அந்த செட்டில் தமன்னா தவிர யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த செட்டில் க்ரீன் மேட்டை தவிர எதுவுமே இல்லை. அவங்க மட்டும் பண்ணாங்க. பட் ஷி ஹேவ் டு இமேஜின் அவங்களுக்கு எதிரில் ஒரு வில்லன் இருக்காங்க, ஒரு 10 ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் பல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் விஷயங்கள்லாம் நடக்க போதாங்க. அப்புறம் ஷீ இஸ் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் ஷூட் பண்ணது தமன்னா ஒர்க் ஒரு நாள், மற்றவங்களெல்லாம் வச்சு ஒரு 3 நாள் பண்ணோம். பட் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நாங்கள் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2 months. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு நேரேட் திஸ் இஸ் ஐடியா ஃபார் த லொக்கேஷன் ஹவ் இட் ஷுட் பி. அப்புறம் அங்கே டிஓபி உட்காருவார், ஆர்ட் டைரக்டர் உட்காருவாங்க. அங்கே நம்ம என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்க போகிறோம், அந்த செட்டில் என்னெல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணணும், மரம் எங்கே இருக்கணும், சம்திங் ஆல் த ஸ்டஃப். கான்செப்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வி ஹேவ் டு கெட் இன் த ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டில் ஷார்ட் வைஸாக நாங்கள் பிரிக்கணும். நான் டிஓபி எல்லாம் ஆர்ட் டைரக்டர் ரைட்டர்ஸ் சைடு எல்லாமே உட்காந்து ஸ்டோரி போர்டில் உட்காந்து ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்டாக பிரிப்போம். இதுக்கப்புறம் கம்ஸ் த ப்ரீவியஸ் பார்ட். ஸோ டெக்னிக்கலி ப்ரீவியஸ் பார்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஸ்டோரி போர்டு தான் இனிஷியல் பார்ட்னு. அது ஸ்டோரி போர்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய முன்னாடி இவ்வளோ. ஸோ ஸ்டோரி போர்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் வரும். ப்ரீவியஸ்லேருந்து அதை வச்சுட்டு வி ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த சிஜி டீம். ஸோ இது எல்லா ப்ராசஸ்லையும் சிஜி டீம் இருப்பாங்க. ஸோ சிஜி டீமோட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தென் ஆர்ட் டைரக்டர் அதை செட் கிரியேட் பண்ணுவார். இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் போர்ஷனில் தமிழ்நாக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போர்ஷன் அங்கே ஆர்டிஸ்ட் ஹேவ் டு கிளியர் வாட் ஷி இஸ் கோயிங் டு டூ. ஸோ அவங்க என்னதான் நம்மலாம் உழைச்சாலும் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சே தே ஷுட் பி கிளியர் on what they are doing now. ஏன்னா ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. everything in the artist's imagination only. They have to convert it into the performance. All our ideas, input, everything with the performance it should come. அதுக்கப்புறம் ஒரு சிஜி ஒர்க். ஸோ இது ஒரு படத்தில் இந்த 1 நிமிஷம் ப்ராசஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் more than ஒரு 150 technicians have worked on for that 1 minute sequence. This is the amount of work we are putting in everything. And this is going to be இனிமேல் இதான் ஃபியூச்சராகவும் இருக்க போகுது. முதல்ல மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு போகணுன்னோ இல்லை பிரமாண்டமான செட் போடணும்லாம் இல்லை.
பட் ப்ரீ ப்ரொடக்ஷனில் யூ ஹேவ் டு கிளியர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, யாரை வச்சு பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க, எத்தனை ரூபா செலவு பண்ணி பண்ண போகிறீங்க, இது எல்லாமே முதல்ல பிளான் பண்ணிட்டோம்னா ஒர்க் வில் பி மச் ஈஸியர். ஓகே. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் கான்டெஸ்ட் பண்ணப்போ பேக் விஷுவல்ஸ் எல்லாமே இனிமேல், ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பிளேசஸ்லாம் எங்கேயும் பெர்மிஷன் கொடுக்காதனால பேக் விஷுவல்ஸை அவங்க ஒரு வீடியோ மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு விஷுவலாக கன்வெர்ட் பண்ணி தேர் மெர்ஜிங் த ரியல் ஸ்பாட் டு தட் ஃபில்ம்னு. ஆனால் நீங்கள் சொல்லும் போது இங்கே சப்ஜெக்டே டெக்னிக்கல் எவ்ரிதிங் டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நான் போன வருஷம் வந்து ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துக்காக போன வருஷம் அந்த சீனை எப்படி ஷூட் பண்ணலாங்கிறதுக்கும் இந்த வருஷம் டோட்டலி மாறிடுச்சு. இன்னும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இனிமேல் ஃபியூச்சரில் வர இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் கூட எல்லாருமே சர்வைவ் ஆகிறதுக்கு ஓகே வி ஹேவ் டு பி அப்டேட்டட் ஆல்வேஸ். ஆர்டிஸ்ட்டுக்கும் அது முக்கியமாக இருக்குது. என்ன ஆர்டிஸ்ட் ஜாலி தமன்னா இன்னும் 2 வருஷம் இருந்துட்டாங்கன்னா தென் ஒரே சைன் தான் சக்ஸஸ். Wow, that would be great. ரியலி நைஸ் சார். ஆனால் அது ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து டேரக்டருக்கு கட் ஆக்ஷன் சொன்னால் தான் அது ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் ஸ்பெஷல் அந்த மாதிரி. Yes, of course. Being on set is the best feeling. Okay. You are an occasional poet. So what is the recent poem you have written and what is the reason behind it? ரொம்ப நாளாச்சு. I have not written anything in the recent times. சின்ன வயசுல இருக்கும்போது நான் எழுதிட்டே இருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக ஒன்றும் எழுது. இப்போ ஜென்ரலாக வந்து இந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் ஆக்டர் அன்லேர்னிங் ப்ராசஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. உங்களோட கரியரில் இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு வரீங்க, அடுத்த படத்துக்கு டெஃபினட்டாக யூ கோ த்ரூ ஃபார் அன்லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி அன்லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த ப்ராஜெக்ட் இது என்ன படம்? For me, what has been very, very critical, and I think it's worked for me, is to not repeat myself is something I try to do. But it's very hard because we have certain certain ways of expressing adu marabadiyo nadulla vandaro. Ena there are sometimes we are playing parts which have scenes which are inspired from cinema, so we already have seen those kind of scenes in cinema. Now we are again recreating what is already there in cinema. So to make those kind of scenes look fresh is the most difficult thing. Like say doing beauty shots in the rain, for example, right? It's like the most cliched thing that a heroine does, or slow motion shots or whatever, or a close up of the face or the eyes, or so I feel like those are the kind of cliches that we have to find new ways to do. So for me, my constant process is after one film, when I watch it, there are things I like and I don't like, and I try to just now find a way to make it more fluid and less restricted. So that is what I actually focus on. If that can be called unlearning, I don't know, but that is definitely a part of the process. Wow, such a detailed answer. Thank you. ஏன்னா அது ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு இவ்வளோ நாள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ, அதுக்காக தான் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து நான் வேற ஒரு ஜோன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. We can see that. சார், அபவுட் ஃபில்ம் அரண்மனை 4 அப்படின்றத பற்றி பேசுகிறோம். அரண்மனை 4ல் கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஓவர் தேர். ஒரு சிஜி டீமாக இருக்கட்டும், ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், என்டையர் டீம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து கிளாப் பண்ணுறப்போ நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அப்போ என்ஜாய் பண்ணுறதும் சரி, இப்போ என்ஜாய் பண்ணுறதும் சரி, அஸ் அ டேரக்டருக்கு ஹவு ஸ்பெஷலிட்டிஸ் த ஆடியன்ஸ் கிளாப்? That is the most special thing and we are all working towards that only. Okay. அந்த என்னென்னா அந்த சினிமாவில் இருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வேறு மேபி ட்ராமாஸில் கிடைக்கும். என்னென்னா நம்ம ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறதை நம்ம லைவாக பார்க்கலாம். அது இன்னொன்று நான் பண்ணுறது இப்போ அரண்மனை ஃபேமிலி ஜானர் ஆகட்டும், இல்லை ஆல் மை என்டர்டைனர்ஸ். ஸோ ஒரு சீரீஸ் படத்தில் வந்து ஓகே இட் வில் பி குட், ஆடியன்ஸ் மைட் பி என்ஜாயிங், ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணாலும் அந்த ரியாக்ஷன் தெரியாது. வேற எல்ஸ் மூவி லைக் அரண்மனையில் பார்க்கும்போது தே கிவ் அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸில் அவங்க கத்துறது, அந்த ரியாக்ஷன், அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க சில சமயம் பயந்துக்கலாம், அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு அவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் அந்த சிரிக்கிறது, அப்புறம் நல்ல ஹியூமர் சீனில் எல்லாருமே அந்த சந்தோஷமாக கைத்தறி சிரிக்கிறதுலாம் வீ கேன் அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம நேரில் பார்ப்போம். நான் சொல்கிறேன், எத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சாலும் அதில் எல்லாத்தோட வர சந்தோஷத்தை விட அந்த ஒரு கைத்தட்டல் கொடுக்குற சந்தோஷம் கிக் வந்து எவ்ரிபடி இந்த பீயிங் அன் ஆர்டிஸ்ட், பீயிங் எ டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டெக்னீஷியன், எல்லாருக்கும் அது கொடுக்குற சந்தோஷம் வந்து வேற லெவல். கிரேட் சார். அதுதான் உங்களை இவ்வளோ தூரம் இன்னும் ட்ராவல் பண்ண ஓடி. அதுதான் அந்த சில சமயம் நம்ம எதிர்பார்த்த இடத்துல வந்து அவங்க ரசிக்கல, ஒரு அந்த ரியாக்ஷன் வரலைன்னா பயங்கர அப்செட் ஆகும் மனசு. ஸோ அந்த கிளாப்ஸ் தான் ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஒரு கிளாப்ஸுக்கு தான் இத்தனை இதுவும். ஓகே, பீயிங் அன் ஆர்ட் ஃபார்ம் லவர், உங்கள்கிட்ட இதை கேட்குறது கரெக்டான கேள்வி நான் நினைக்கிறேன்.
சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் வாட் எவர் இட் கம்ஸ் ஹவ் யூ ஹேண்டிலிங் இட் அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுந்தர் சி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இல்லை, ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் யூ பிகேம் நியூட்ரல். ஓகே. ஆஃப்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் பிகம்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப். பிகினிங் ஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் சில சமயம் தலைக்கேறி இருக்குது, ஃபெயிலியர் வந்து நம்மளை அடித்து துவைச்சி காய போட்டிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. என்னென்னா ஜெயிச்சா ஓகே, அடுத்த வேலையை இந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கணும். தோத்தா ஐயோ ஜெயிச்சா தான் அடுத்து சர்வைவல் பண்ண முடியுங்கிற பயம் இருக்கும். பட் வென் அரண்மனை மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மூவி வரும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அரண்மனையில் அந்த ஒரு நியூட்ரல் சென்ஸ் இருக்காது. ஏன்னா அரண்மனை ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் உண்மையாகவே டென்ஷனாக இருப்பேன். ஏன்னா அரண்மனை அண்ட் கலக்கலப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அது கிட்டத்தட்ட வந்து என்னோட ஒரு சொத்து மாதிரி. சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் அரண்மனையெல்லாம் வந்து என்னோட கேரியருக்கு ஒரு வேர் அஸ்திவாரம் மாதிரி. ஸோ வென் எவர் ஐ எம் இன் ட்ரபிள் ஐ வில் கோ பேக் டு அரண்மனை அந்த மாதிரி. ஸோ அந்த அரண்மனை எப்போ நான் உண்மையாக டென்ஷனாக இருப்பேன், பிகாஸ் ஐ நீட் தட் மூவி டு பி சக்ஸஸ்ஃபுல் டு ப்ரொலாங் மை கேரியர். ஸோ அரண்மனையில் மட்டும் இந்த நியூட்ரல் சென்ஸ் வராது. மற்ற படங்கள் வரும்போது வி டூ அவர் பெஸ்ட். உயிரை கொடுத்து 100% நம்ம இன்புட் போடுறோம். மக்களுக்கு அது பிடிச்சா ஏற்றுக்குவாங்க, பிடிக்காத பட்சத்தில் அடுத்த படம் பிடிக்கிற மாதிரி பண்ணணும். கிரேட் சார். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அந்த கேர்ள் ஃப்ளைட்டில் மீட் பண்ணிங்க. போகிற போக்கில் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவாங்கல்ல. ஒரு சாதாரண ஒரு எங்கள் ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பொண்ணு கேட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு ஒரு படமாக, ஏன்னா நீங்கள் ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு டேரக்டர்ஸ்க்கு வந்து எப்போவுமே இந்த ஆசிலேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஹேண்டில் பண்ணுறதுல தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க் அமையும்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிலேஷனை ஒரு சாதாரண ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு அது தட் தென் யூ கன்வெர்ட்டட் இன்டு திஸ். சைன் தான். இப்போ அன்பேசியத்தில் கூட ஒரு இடத்துல மாதம் சொல்லுவார், என்ன சைன் இது, அந்த பையனை எதுக்கு நான் பார்க்க வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். சரி, லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் அது ஒரு நம்ம சைனாக எடுத்துக்கணும். அது ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயமா, அது ஒரு வழிகாட்டியாக சில சமயம் நடக்கும். அது எங்கே கேஷ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நான் கேஷ் பண்ணது ரைட்டாக ராங்கா அரண்மனை ரிலீஸுக்கு அப்புறம் ஐ திங்க் சம்மரு, ஏப்ரல், மே லீவு, பசங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்து தமன்னாவும் சரி எல்லாரையும் ராஷிகண்ணா எல்லாரையும் படமாக ஹோல் த ஃபில்மாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. அண்ட் கமிங் டு யூ த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் யூ, சார் மாதிரியான ஒரு இயக்குனர் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனும் சரி ஆன் ஸ்க்ரீனும் சரி அவரை நீங்கள் அப்சர்வ் பண்ண ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் இட்? For me, I think what is the biggest comfort of working with Sundar C sir is that he is extremely clear. And his prep work is like not many people in the industry have that kind of prep work. And I have always been a firm believer, if you really want to see how good the director is, you should see his team. Because a good director always hires the best team. Because he needs those people to make everything come together. Because our profession and our job is a teamwork. It's not one person. Like Sir said, for creating 1 minute, he has 150 people working and making that thing. So he's always chosen, like I remember even when I've shot action with him, very, very complicated sequences, simplified it. You know, he does the breakdown. He does all the hard work of the heavy lifting of, processing how the scenes will be shot, and then finally it comes to the actors and we just have to execute his vision. So I feel like it's the most comfortable working with him because he already does most of the work and brings us the final piece. Okay, now you need to just do this. And for me that process is very inspiring because you can make any kind of film with that kind of a process, and I think that's what he's done always. He's chosen all different kind of genres. And the family entertainer being the most difficult genre, he's aced it many times because of having this skill set and this power. He's aesthetic in it. They've done it over and over again. Okay, great. And in personal life, couple-ஆவும் அவர் நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. And of course, it's being a celebrity couple, in future உங்க லைஃப்க்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Of course. You know, celebrities are normal people only, no? Okay. Yeah, you know that. Of course. Yeah. But So they are normal people. Like, Tamannah, Kavala, this. Yeah, but I don't think, I think that's what, now when I look at them, I feel like they have such a beautiful family life. Okay. And a professional life. They have a perfect work-life balance. So that's very inspiring for our generation because we are the hustle culture. We are the ones who only think about work. But they have always thought of how to create a balance and how to get strength from one thing into another. So that's inspiring.
great, valid point. Of course, you are a great observer. You can add on your Instagram code that observer. That's Okay, nice of I'll you. put it in And my audience bio. கொடுத்த லவ் காவாலாக்கும் சரி ஓவரால் த இயரில் கொடுத்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் தே ஆர் செலிப்ரேட்டிங் தமன்னா as their ஸ்பெஷல் பர்சன் as an actress. அதுக்கு டு யுவர் தமிழ் ஆடியன்ஸ் வாட் யூ வாண்ட் டு கன்வே? உங்களோட அன்புக்காக தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் ப்ளீஸ் அரணமனை 4 தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக தியேட்டர்ஸில் வரப்போகுது. ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் சார், நான் அது கன்சிஸ்டன்சி இஸ் த கீன் எல்லா இடங்களையும் அடிக்கடி இன்டர்வியூலலாம் பேசியிருக்கேன். அவங்கள லைவாக பார்க்குறப்போ வி ஃபீல் சம்திங் ஸ்பெஷல். சார், யூ ஆர் ஒன் அமாங் தம். ஒரு கன்சிஸ்டன்சியை எவ்வளோ ப்ராப்பராக டைரெக்ஷனில் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு வெரி ஃபியூ நம்பர்ஸ் ஆர் ரேர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. நான் ஆல் ஓவர் வேர்ல்டே சொல்கிறேன். யூ ஆர் ஒன் அமாங் தம். அது எஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். கீப் ஆன் டூயிங் த சேம் ஹாப்பினஸ் onto the theatre, sir. Wishing you all the best for events. Thank you. தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.